மத்தேயு 15:30. அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். உடல் ஊனமுற்றவர்களை இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து எப்படி வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார் என்று பல சம்பவங்கள் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. சிலரை தொட்டு சுகமாக்கினார், சிலர் அவரை தொட்டார்கள். ஒரு பெண் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இதற்கு முந்தின சம்பவத்தில் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு அனுமதி கேட்டார்கள், அனுமதி கொடுத்தார். பெரிய கூட்ட ஜனங்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானார்கள். ஒருவனுடைய கண்ணிலே சேறு பூசி அவனை சுகமாக்கினார். இப்படி சிலரை வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். இந்த கானானிய ஸ்திரீ இதே அதிகாரத்தில் வார்த்தையை சொன்னார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதினார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். இப்படி ஆண்டவர் சுகமாக்குகிற முறைகள், மெத்தடாலஜி, இந்த முறைமைகள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அது மாறுபடுகிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமாக. சில நேரங்களில் கர்த்தர் அதை தீர்மானிக்கிறார். கண்ணில் சேறு பூசினது அவரே தீர்மானித்து கண்ணில் சேறு பூசினார். சிலரை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று வார்த்தையை பேசி சுகமாக்கினதெல்லாம் அவரே. 100க்கு அதிபதி சம்பவத்தை தவிர மற்ற சம்பவங்களில் அவரே தீர்மானித்தார். வார்த்தையை பேசினார், சுகமானார்கள். 100க்கு அதிபதி மட்டும்தான் வார்த்தையை பேசும்படி அவனாக கேட்டுக்கொண்டான். சில நோயாளிகள் அல்லது நோயாளிகளை சார்ந்தவர்கள் அவர்கள் இந்த முறையை நீங்கள் இந்த முறையில் சுகம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். சில சந்தர்ப்பங்களில் அவர் இப்படித்தான் சுகமாக்க வேண்டும் என்று அவரே முடிவெடுத்து ஒரு முறையை கையாண்டு சுகமாக்கினார். நீங்க பேதுருனுடைய ஊழியத்தில் அப்போஸ்தலர்களை படிப்பீர்கள் என்றால், பேதுருடைய நிழலாகிலும் வியாதி உள்ளவர்கள் மேல் விழாதா என்று அவனுடைய நிழல் படுகிற இடத்துல வியாதி உள்ளவர்களை கொண்டு வைத்தார்கள். நிழல் பட்டவர்களெல்லாம் சுகமானார்கள். அப்போஸ்தலர் 19 எபேசு பட்டணத்தில் பவுலுடைய ஊழியத்தில் பார்த்தா, பவுலுடைய உருமால்களை, கச்சைகளை கொண்டு போய் வியாதி உள்ளவர்கள் மேலே போட்டார்கள், அவர்கள் சுகமானார்கள். இதெல்லாம் ஊழியக்காரர்கள் முடிவு செய்த முறைமைகள் அல்ல, இது ஜனங்களாக முடிவு செய்த முறைமைகள். ஜனங்களே முடிவு செய்தார்கள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும், நிழல் பட்டால் சுகம் கிடைக்கும், உருமால்களை கொண்டு வந்து போட்டால் சுகம் கிடைக்கும். இதில் நான் சொல்ல வருகிற ஒரு விஷயம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார், ஒரு ஃப்ரீடம் கொடுக்கிறார். சில நேரங்களில் நீயே தீர்மானிச்சுக்கலாம், எந்த முறையில் நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நீயே தீர்மானிச்சுக்கிடலாம். கர்த்தர் ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கிறார். இப்படித்தான் நான் செய்வேன், இதுதான் என் முறைமை என்று எப்போதும் ஆண்டவர் கண்டிப்பு காட்டாமல், சில நேரங்களில் நீயே தீர்மானித்துக் கொள்ளலாம். மெத்தடாலஜி கேன் பி டிசைடட் பை த பீப்புள். முறைமைகளை நீங்களே தீர்மானிச்சுக்கலாம், எந்த முறையில் உங்களுக்கு சுகம் வேண்டும். ஆண்டவர் சொன்னது 2 தான். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொசமாவார்கள். அதே போல எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள், கர்த்தர் அவனை குணமாக்குவார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறதும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுறதும் தான் கர்த்தர் கட்டளையிட்ட முறைமைகள். ஸ்மித் விகில்ஸ்வொர்த்னு ஒருத்தர் இருந்தார், விசுவாச அப்போஸ்தலன். 9 செத்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவரை கிறிஸ்தவமே ஏறக்குறைய ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன செய்வார் என்றால், வியாதி உள்ளவனுக்கு எப்படி சுகத்தை கொண்டு வருவார் என்றால், வியாதி உள்ள இடத்துல அடிப்பார் அல்லது மிதிப்பார்.
இந்த இடத்துல எனக்கு வயிற்றுல கேன்சர் இருக்குன்னு ஒருத்தன் வந்தானா, அது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் கேன்சர்ன்றது பயங்கரமான வியாதி. அதுக்கு சுகம் கிடையாது, மருந்து கிடையாது. தன்னுடைய ஷூ காலால் அந்த வயிற்றை ஓங்கி மிதிப்பார், அவன் சுகமாயிருவான். ஒருத்தன் தலைவலின்னு வந்தால் தலையில் ஒரு அடி அடிப்பார், தலை சுகமாயிரும். அந்த மாதிரி இன்னொரு பிரசங்கியார் தன்னுடைய கோட்டை கழட்டி நீ அந்த வியாதியஸ்தனை போட்டுக்கொள்ள சொல்லுவார், அவன் போட்டவனுக்கு சுகமாயிரும். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே முறைமைகள் சில நேரங்களிலே சிலருக்கு அவர்களுக்குரிய முறைமைகளை, அது விக்கிரக ஆராதனையாக இருக்கக்கூடாது அவ்வளவுதான், அது பாவமாக இருக்கக்கூடாது அவ்வளவுதான். பாவம் அல்லாத, விக்கிரக ஆராதனை அல்லாத எந்த முறைமையையும் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆகவே இல்லை நீ இதனால தான் உனக்கு சுகம் கிடைக்கல, அதனால தான் கிடைக்கலன்னு நாம் சொல்ல வேண்டியதில்லை. அது சுகம் மட்டுமல்ல, விடுதலை மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக செய்கிறார். ஆமென்.